2024 கற்றுக்கொண்ட பாடம். எனக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான வருடம் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம்தான் எனக்கு போஸ்டிங் கிடைச்சி சிஓலேருந்து ஏபிஎம்மாக மாறினேன். ரெண்டாவது தனியாக ஒரு ப்ராஜெக்டை பார்க்குற அளவுக்கு என்னை கரூரில் போட்டாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் எங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் அவார்டு வாங்கினோம் கன்னியாகுமரியில். அது ரொம்ப கொஞ்சம் மறக்க முடியாத அனுபவம். அதே மாதிரி என் பாப்பா பெரிய மனுஷி ஆனது இந்த வருஷம்தான். நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கினேன். போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறது, ரெண்டாவது மாதம் மாதம் நகை சீட்டு கட்டுறது, அப்புறம் சீட்டு ஃபண்டு கட்டுறது, இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துங்களை இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்துச்சு. அதே மாதிரி கஷ்டமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறையா அதுவுமே சமமாகவே இருந்துச்சு. அம்மா மனநிலை சரியில்லாமல் இருந்தது, காணாமல் போனது, அப்புறம் மறுபடியும் ஆக்சிடெண்ட் ஆனது, அப்புறம் அம்மா இறந்தது. இப்படி பார்த்திங்கன்னா சோகங்களுமே ஈக்குவலாகவே எனக்கு இந்த வருஷம் கொடுத்துச்சு. இதையெல்லாம் தாண்டி இப்போ அம்மா இறந்தப்போ கூட ஒரு 10 வருஷம் சொந்த பந்தமெல்லாம் பார்க்காம பேசாமல் இருந்தவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த ஒரு அன்பை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சொந்தம்ன்ற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சி, நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அண்ணன் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தை மாமா மச்சான் இதெல்லாம் என்ன ஒரு விஷயம்னா, அம்மா இருந்தப்போ மார்கழி மாதம் சொந்த பந்தம் ஊருக்காரங்க எல்லாம் மாலை போட்டிருந்தாலுமே இந்த உறவு எனக்கு அன்றைக்கி தான் உறவோட பழமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப கை கொடுத்துச்சு. எல்லா பேருமே கூட இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வை பார்க்க முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் நம்ம உறவை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறதில்ல, தள்ளி இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். உறவு கண்டிப்பாக வேணும். அந்த அன்பை அதே மாதிரி பாப்பா வயசுக்கு வந்தப்போ எனக்கு அந்த ஒரு உறவுமே எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. சொந்த பந்தம் நான் கல்யாணம் பண்ண நேரத்துலேருந்து தான் எனக்கு அவ்வளோ பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள யாரையுமே என்னால் மறக்க முடியாது. என் ஊர்லேருந்து கூட யாருக்குமே நான் தகவல் சொல்லல. அப்போ எங்கள் ஊர் கோயில் சாமி கும்பிட்டதுனால நான் இங்கே தான் பண்ணேன், எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக என் மனைவியோட சொந்த பந்தம்லாம் தாய்மாமி சீர் செஞ்சு அதை அந்த இடத்த புல்பில் பண்ணதை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. 2024 ரொம்ப நல்ல வருஷமாக எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சனாப்பழ யூடியூப் சேனலில் இது வரைக்கும் அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் 5000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ரொம்ப நன்றி உறவுகள் அனைத்துக்கும், நண்பர்கள் அனைவருக்கும். 2024 லாஸ்ட் வீடியோ.